வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்? வேகாத வெயிலில் இப்பேற்பட்ட க்யூவில் நின்றுக்கிட்டு இருக்கிறேனே, என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த விவேகானந்தா மெமோரியலுக்கு போனோம் அப்படின்றனால காலங்காத்தால் வந்து நின்றுட்டேங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்கு இங்கே வந்து நான் நின்னேன். நின்னதுக்கப்புறமா இங்கே 2 வகையான டிக்கெட்டுகள் இருக்கின்றது. ஒன்று ரூ. 70 டிக்கெட்டு, இன்னொன்று ரூ. 350 டிக்கெட்டு. சரி சீக்கிரமாக வந்துட்டுமே, ரூ. 70 டிக்கெட்லேயே நின்று போவோம் அப்படின்னு சொல்லி நானும் நிற்கிறேன் நின்றுக்கிட்டே இருக்கிறேன். இந்த வெயிலில் கியூ கொஞ்சம் கூட நகர்ந்தா மாதிரியே தெரியல. இவ்வளவு சீக்கிரம் வந்து என்ன பண்ணுறது அப்படின்றதுனால பாதி கியூவில் நின்னனால இதிலிருந்து போய் மறுபடியும் போய் அந்த ரூ. 350 டிக்கெட்டில் நின்று என்ன பலன்? ஸோ நின்னது நின்னாச்சு. மீதி இருக்கிற டைமும் நின்று எப்படியாவது உள்ளே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி நிற்கிறேன். கொஞ்சம் கூட நகரவே இல்லை. இவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே போனால் விவேகானந்தர் சிலை மற்றும் அங்கே இருக்கக்கூடிய அந்த கன்னியாகுமரி தாய் அவங்களோட கால் தடம் அங்கே இருக்குதான். ஸோ இந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள் இந்த இடத்துல இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் ஒன்று கட்டியிருக்காங்க. கிளாஸ் பிரிட்ஜ் இதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, விவேகானந்தர் அவர்களோட மெமோரியலுக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் நடுவில் ரொம்ப அழகாக கட்டியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்தையும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு மிகுந்த ஆர்வத்தின் காரணமாக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ எப்படியோ அப்படியே தத்தி கொஞ்சம் நிழற் கூட இருக்கிற இடத்துக்கு வந்து நின்றுட்டேன். இந்த இடத்துல எவ்வளோ நேரம் நின்னாலும் கவலையே இல்லை. ஏன்னா வெயிலும் அடிக்கல, அழகாக நல்லா ஃபேனெல்லாம் போட்டு குழுன்னு வச்சுருந்தாங்க. ஸோ இது தாங்க டிக்கெட் கவுண்டரு. இங்கே போய் டிக்கெட்டை வாங்கினதுக்கப்புறமா, அதாவது இந்த ரூ. 350 மற்றும் ரூ. 70 டிக்கெட்டுக்குள்ளேயே அந்த ஃபியூரியோட ரேட்டும் அடங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இதையும் வாங்கிட்டு மறுபடியும் ஒரு கியூ போகுது. அந்த கியூவில் நின்று நான் எடுத்த ஒரு அழகான ஒரு காட்சி தான் இந்த காட்சி. இந்த இடத்துல இருந்து கிளம்பி அப்படியே வெளில போனோன்னே இங்கேயும் ஒரே கியூ. ஸோ கிட்டத்தட்ட இந்த கியூலேயே ஒரு 3 மணி நேரம் நின்று இருப்பேன்னு வைங்களேன். ஸோ இந்த கியூவில் நிற்கிறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ஃபியூரியை நம்ம கேட்ச் பண்ணி நேராக மெமோரியல் உள்ளே போகிறதுக்காக தான் இப்பேற்பட்ட கியூ. இங்கே வந்து 2 கியூவாக பிரிச்சுட்டாங்க. ஒன்று ஆண்கள் மற்றும் பெண்கள். ஆனால் நான் உஷாராக பெண்கள் கியூவில் நின்னேன். ஸோ அப்படியே நின்று சீக்கிரம் உள்ளே போயிடலாம்ல. அப்படியே போயிட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய கூடை மாதிரி ஒன்று போட்டு இந்த லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டதுக்கப்புறமா போட்டுக்குள்ளே போய் ஏறியாச்சு. என்னப்பா ஏரியாச்சுன்ற கியூலேயே நின்றுட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் போய் ஏறிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்துல என்னென்ன விஷயம் இருக்குது, சிறப்பான அம்சங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நான் தெளிவாக பேச போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த வீடியோ. ஸோ இப்போ விஷயத்துக்குள்ளே போவோம். ஸோ இப்போ வந்து போட்டு ஏறியாச்சு, அந்த இடத்துக்கு போயாச்சுன்னு வச்சுக்கோங்க. இதோ போயிட்டுருக்கிறேன்னே போகும்போது தான் இந்த அற்புதமான ஒரு காட்சி செம்மையாக இருந்ததுங்க. அதுவும் அந்த போட்டில் வந்து ஒரு சில சாகசம் அப்படி இப்படி குளிக்கலாம் காமிப்பாங்க நம்மள. அந்த மாதிரி குளிக்கும்போது சரியாக கேமரா எடுக்க முடியல. அது வந்து கேட்டால் கொஞ்சம் ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்தோம். கிட்ட போனதுக்கப்புறமா அழகாக போட்டை நிறுத்தி நம்ம உள்ளே போனோம். உள்ளே போனதுக்கப்புறமா எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. அது என்ன அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். அதாவது இந்த இடம், இந்த விவேகானந்தர் மெமோரியல் இருக்கக்கூடிய இடம் தான் வந்து 3 கடல்கள் சங்கமிக்கும் ஒரு இடம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒன்று வங்காள விரிகுடா, இன்னொன்று அரபிக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல். இது 3மே சந்திக்கக்கூடிய ஒரு சங்கமிக்கும் இடம் அப்படின்ற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு இடம் இது. இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த எப்போ முதல்ல ப்ரப்போஸ் பண்ணி இப்பேற்பட்ட பாறை மேலே விவேகானந்தர் அவர்களோட மெமோரியல் வரணும்னு எப்போ பிளான் பண்ணாங்க அப்படின்ற ஒரு வரலாற்று நிகழ்வை பற்றி இப்போ நம்ம பேசுவோம். அதாவது இந்த இடம் எதனால் ஒரு சிறப்பான இடமா மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1892 வருஷம் நம்ம விவேகானந்தர் அவர்கள் இந்த பாறை மேலே உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 3 முதல் 4 நாட்கள் தியானம் பண்ணதுக்கப்புறமா தான் இவருக்கு முக்தி கிடைச்சது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. இது சொன்னது மட்டும் இல்லாமல் பல புத்தகங்களில் கன்னியாகுமரி இந்த பாறையை வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதை பற்றி நிறைய புக்ஸில் படித்ததுக்கப்புறமா தான் நம்ம இந்திய கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, விவேகானந்தர் அவர்களை இந்த இடத்த பற்றி சிறப்பாக சொல்லியிருக்கிறனால இந்த இடத்துல விவேகானந்தர் அவர்களுக்கு ஒரு மெமோரியல் கட்டுவோம் அப்படின்ற மாதிரி 1962 வருஷம் ஒரு கமிட்டி போட்டு இப்படி ஒரு பிளான் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்பேற்பட்ட ஒரு மெமோரியலை கட்டும் போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த பாறையில் ஒரு கத்தோலிக் ராக், சேவியர் ராக் அப்படின்ற ஒரு பேர் ஒன்று இருக்கான். ஏன்னா அங்கே வந்து ஒரு சிலுவை எழுதப்பட்டு இருக்கிறது, வரையப்பட்டு இருக்கிறது. ஸோ இதனால் இது வந்து ஒரு ஹிந்துக்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பாறை கிடையாது. இந்த இடத்துல ஒரு சிலுவை போட்டனால இது ஒரு சேவியர் ராக், அதாவது கிறிஸ்துவர்கள் வழிபடும் ஒரு பாறை அப்படின்ற மாதிரி அந்த ஊர் மக்கள்லாம் நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு வந்து எதிர்க்கும் விதமாக ஹிந்து சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன ஒரு கோயிலும் விவேகானந்தர் மெமோரியலும் கட்ட போகிறாங்க அப்படின்னோடனே ஏகப்பட்ட எதிர்ப்புகள் அந்த இடத்துல கிளம்பி இருக்குது. ஆனால் இது மிகப்பெரிய சர்ச்சையை வந்து கிரியேட் பண்ணதுக்கப்புறமா ரணதே அப்படின்னு நம்ம அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர் ஒரு ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. என்னன்னா, இந்தியாவை சேர்ந்த பல பெரிய ஆட்கள் கிட்ட பேசி அதுக்கப்புறம் கோர்ட்டில் இது வந்து கேஸெல்லாம் போனதுக்கப்புறமா கோர்ட்டு என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கிராஸ் சிம்பிள், இந்த பாறையில் எழுதப்பட்டிருக்கும் கிராஸ் சிம்பிள் வந்து அந்த பக்கம் போன ஒரு வழிபோக்கன் பண்ணுது. அதனால் இந்த பாறை வந்து ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்ததாக இருக்காது. ஆனால் விவேகானந்தர் அவர்கள் இந்த இடத்துல தியானம் பண்ணி முக்தி அடைந்தார் அப்படின்றதுக்கான குறிப்புகள் ஏகப்பட்டது இருக்குது. அதனால் வந்து கோர்ட்டும் வந்து விவேகானந்தரோட மெமோரியல் அமைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா நம்ம ரணதே இருக்கார் பார்த்தீங்களா, இவர் என்ன பண்ணியிருக்காரு, அன்னைக்கு தமிழ்நாட்டோட சிஎம்மாக இருந்த பக்தவாச்சலத்துக்கிட்ட பேசி அவரும் வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கிறாரு. மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட அரசியல்வாதிகள் அவங்க கிட்ட இருந்து சப்போர்ட்டு, நம்ம ஜவஹர்லால் நேரு இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு.
323 எம்பிகள் சப்போர்ட் பண்ணி சைன் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து விவேகானந்தர் மெமோரியலை வைக்கணும் அப்படின்னு சொல்லி 1963 வருஷம் அந்த மெமோரியலை வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்திய அரசாங்கம். இதுக்கப்புறம் இந்த இடத்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களிலிருந்து காசை கலெக்ஷன் பண்ணி 1970 வருஷம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு இந்த இடம் வந்து இன்னாகரேட் செய்யப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ விவேகானந்தரோட மெமோரியல் வந்தது இப்படி தான், இதுதான் வரலாற்று காவியம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். சரி, இது பக்கத்துலேயே வந்து நம்ம திருவள்ளூர் சிலை இருந்தது, அது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் சிலை வந்து கிட்டத்தட்ட 135 அடி உயரமுள்ள ஒரு அற்புதமான ஒரு சிலை. ஸோ அதை பற்றின வரலாறு வந்து நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்தோட அழகை நீங்கள் பாருங்கள் நண்பர்களே, எந்த அளவுக்கு ஒரு அழகாக இருக்குது. ஸோ விவேகானந்தர் அவர்களோட அந்த சிலையை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்தது வந்து ஒரு சரியான வெயிலுங்க. அந்த வெயிலில் நின்று இந்த இடத்த வந்து பார்த்து ரசிக்கிறதா, இல்லை அந்த வெயிலுகளில் நின்றுருமே நம்ம காலிடா அப்படின்ற மாதிரி நினைக்கிறதா, போகும்போது மறக்காமல் எல்லாரும் ஒரு 2 லிட்டர் பாட்டில் தண்ணியாச்சும் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour ஆச்சும் நீங்கள் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. போகும்போது நீங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடிய அவ்வளோ அற்புதமான இடங்கள்லாம் இருக்கும். குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறவங்க நல்ல கேப்பு கர்ச்சீஃபெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா மொட்டை வெயில் அடிக்கும் கண்டிப்பாக. அது எந்த சீசனில் போனாலும் மொட்டை வெயில் அடிக்கிறது உறுதி. அதனால் மறக்காமல் தண்ணி எடுத்துகிட்டு போங்க. அந்த இடத்துல தண்ணி விற்கிறவங்களாம் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இதிலிருந்து நீங்கள் திருப்பி வெளில வரனாலே அதே ஃபியூரி உங்களுக்காக வெயிட் பண்ணோம். ஸோ அந்த ஃபியூரியை பிடிச்சி தான் நீங்கள் ரிட்டர்ன் வரணும். ஸோ இதுதான் வந்து விவேகானந்தர் மெமோரியல். ரொம்ப அழகாக சுத்தமாக நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இது உள்ள செருப்பெல்லாம் அலோடு கிடையாது. செருப்பெல்லாம் நீங்கள் கைட்டி வச்சு தான் போகணும். இந்த இடத்துல நடக்கும்போது ரொம்ப சூடாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது? அதனால் மொட்டை வெயில் அந்த மாதிரி போய் மாட்டிக்காதீங்க. ஒரு ஈவினிங் டைம் ஒரு 4 மணிக்கு அங்கே இருக்கிற மாதிரி, ஆனால் 4 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஒரு 3 மணிக்கு நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி பாருங்கள். ரொம்ப நல்லா சூப்பராக அந்த இடத்த வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய விவேகானந்தரோட சிலை ஒன்று இருக்கும். அது கூட ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதை நீங்கள் பார்க்க மறக்காதீங்க. அது உள்ள மொபைல் ஃபோன்லாம் அலோடு இல்லைங்க, அதனால் நான் எடுக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் குமரி தாய் இருக்காங்க பார்த்தீங்களா, கன்னியாகுமரி தேவி. ஸோ இவங்களோட கால் தடம் இந்த ஒரு கோபுரத்துக்குள்ளே இருக்கும். அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கொடுப்பனை வேணும். ஸோ எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஏற்கனவே நான் கன்னியாகுமரி போனப்போ இந்த இடத்த நான் பார்க்க முடியல. ஏன்னா நான் போன டைமில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதாங்க இப்போ கட்டப்பட்ட கிளாஸ் பிரிட்ஜ். இந்த கிளாஸ் பிரிட்ஜ் வந்து போன வருஷம் 2024 வருஷம் டிசம்பர் 30 இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணாங்க. சரி, இப்போ ஓகே, விவேகானந்தர் சிலை பற்றிக்கு வருவோம். 135 அடி உயரமுள்ள இந்த சிலை கிட்டத்தட்ட 7,000 டன் வெயிட்டு கொண்ட ஒரு மிகப்பெரிய சிலைங்க. இந்த சிலையை வந்து ஆரம்பத்தில் 1975 வருஷம் கலைஞர் அவர்கள் ப்ரப்போஸ் பண்ணி இப்படி ஒரு சிலையை கட்டும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 1979 வருஷம் மொராஜி தேசாய் அவர்கள் அடிக்கல் நாட்டி எம்ஜிஆர் அவர்களோட பிரசன்ஸ் இருக்கும்போது இதை பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 ஒர்க்கர்ஸை வச்சு 61 மில்லியன் செலவு பண்ணி 1999 வருஷம் இந்த இடத்த வந்து பிளேஸ் பண்ணி, அதாவது இந்த சிலையை இந்த இடத்துல பிளேஸ் பண்ணி 2000 வருஷம் ஜனவரி 1 இனாகரேட் பண்ணியிருக்காங்க நம்ம முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களால். ஸோ அதனால் நீங்கள் ஒரு இந்தியராக இருந்தால் மறக்காமல் இந்த இடத்த ஒரு தடவையாக விசிட் பண்ணுங்கள். அவ்வளோ உயரமாக இருக்கும், வேறு லெவலில் இருக்குங்க இந்த இடம். கண்டிப்பாக வந்து நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்த இடம் இருக்கக்கூடியது தமிழர்களுக்கு பெருமை அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ இந்த இடத்த வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து பாருங்கள். ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.